வெல்கம் டு ராஜி சாரி கிரியேஷன்ஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா எண்ணாட் எப்படி போடுறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட டிசைன் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது நம்ம எண்ணாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச்சை என்னோட டிசைனை நான் கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 2 செயின் ஸ்டிச் போட போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செயின், இது செகண்ட் செயின். ஓகே, இப்போ எண்ணாட் போட போறோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் செயினோட சைஸை வந்து கம்மி பண்ணணும். கம்மி பண்ணிட்டேன்னா இப்போ நார்மலாக எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், பஞ்ச் பண்ணி மேலே தூக்கி ரொட்டேட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேயா? பாருங்க, எடுத்தாச்சு. இப்போது நார்மல் செயின் மாதிரி எடுத்தாச்சா? இப்போது என்னோட நீடிலோட ஹூக் டைரக்ஷன் எப்படி இருக்குது, ரைட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ அதை தான் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எப்படி இருக்குது, அப்பில் இருந்தது இப்போ டவுனில் இருக்குது. ரைட்டா? இப்போது இதுக்கு முன்னாடி போட்ட செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டாக லிஃப்ட் பண்ண போகிறேன் அந்த ஹூக் வச்சு. தெரியுதா? ஓகே, நான் நல்லா பிடிச்சிட்டேன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், கீழே உள்ள த்ரெட்டை நல்லா இழுக்கிறேன். அந்த நாட் வந்து என்னோட நீடில விட்டு கீழே வரணும். வந்துருச்சா? வந்த உடனே அடுத்து நான் என்ன பண்ணணும்னா சைஸ் கம்மி பண்ணணும். சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த நீடில லைட்டாக இப்படி சாய்ச்சாலே எனக்கு என்ன ஆயிரும்னா சைஸ் கம்மி ஆயிரும். ஓகேயா? கம்மி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி நான் இழுக்கிறேன். ஓகேங்களா? இழுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நீடில ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிட்டு கீழே பிடிச்சி இழுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மேலே எந்த லூப் மேலே எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கீழே போயிடுச்சு. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், என்னோட டிசைன் வந்து இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது. ஓகேயா? இப்போ பாருங்கள், இப்போ நார்மலாக சில பேர் சொல்லுவாங்க 2 லூப் வச்சு எனக்கு எண்ணாட் போட தெரியாது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. எந்த இடத்துல எண்ணாட் போட போகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல தான் நான் எண்ணாட் போட போகிறேன் அப்படின்னா நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு நீடில் திருப்பிட்டு லாஸ்ட்டாக போட்ட செயின் ஸ்டிச்சை லைட்டாக லிஃப்ட் பண்ணுங்க. ஓகேயா? லிஃப்ட் பண்ணிட்டு இப்போ பிடிச்சி கீழே இல்லைங்க த்ரெட்டை. ஓகே, லாக் விழுந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், சைஸை கம்மி பண்ணணும். பண்ணியாச்சா? இப்போ நீடில் ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஜென்டில் சரியை கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த லுக் மேலே நிற்காது, கீழே இறங்கிடும். ஓகேயா? இப்போ பாருங்க, இப்போ கீழே இருந்து மேலே ஒரு நம்ம டிசைன் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்ல 2 லூப்லாம் எடுத்து போட தெரியாதுன்னா டைரெக்டாக லாஸ்ட் செயின் ஸ்டிச்சோட சைஸை கம்மி பண்ணிட்டு நீடிலோட டைரக்ஷன் அப்படியே திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட் செயின் ஸ்டிச்சை லைட்டாக லிஃப்ட் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டாலே போதும். ஓகேயா? பாருங்க, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன், லைட்டாக லிஃப்ட் பண்ணிட்டேன், ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ பாட்டம் டு டாப் பார்த்தோமா, இப்போ டாப் டு பாட்டம் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போட போகிறோம். கண்டிப்பாக நம்ம வந்து எண்ணாட்டோட சைஸை கம்மி பண்ணணும்னா ஆமாம் கம்மி பண்ணணும். ஓகேங்களா? அப்படி கம்மி பண்ணாமல் அந்த லூப் செகண்ட் லூப் எடுக்கிறது வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திருப்பி கீழேருந்து நீடில் விட்டுட்டு அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சி நம்ம கீழே இழுக்கணும். அப்போ நம்ம எண்ணாட் போடும் போதே நம்ம அதோட சைஸை வந்து எப்படி கம்மி பண்ணலான்னு இப்போ சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. எப்படி கம்மி பண்ணலாம், நம்ம எண்ணாட் போடும் போதே அந்த நாட் வந்து நீடில விட்டு கீழே வந்த உடனே அந்த நீடில லைட்டாக நம்ம சாய்ச்சிக்கிட்டு டைட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கிற அந்த லூப் எக்ஸ்ட்ரா லூப் ஃபுல்லாக நல்லா டைட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நீடில் ரிலீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கும் ஆரி ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் கோர்ஸ் வந்து இப்போது அட்வான்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க அப்படின்னா எப்படி வந்து அடுத்து உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை வீட்லேயே இருந்து அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் இருக்கும். கோர்ஸ் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் அட் த சேம் டைம் இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே நம்ம கிளாஸில் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது இண்டிவிஜுவல் கிளாஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, அதாவது 1-to-1 ஆன்லைன் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. Okay, thank you. Thanks for watching. Please subscribe my channel for more videos. Thank you.